கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 17வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளையும் நீதிமான்களாக வாழ்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் தாங்கி பாதுகாத்து கொள்ளுகின்றவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கின்ற பொழுது நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் மட்டும் உலக அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளை நடந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அநேக தேவ பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்து நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேதாகமத்தில் தேவ பிள்ளைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தங்களுடைய கரங்களினால் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். நீதிமான்களாக அவர் இருந்தபடியினாலே தான் கர்த்தர் அவர்களை தாங்கி அவர்களை தப்புவித்து அவர்களை பாதுகாத்து அவர்களை பராமரித்து அவர்களை போஷித்து ஆண்டவர் உடுத்துவித்து பாதுகாத்து கொண்டு வந்தார். யுத்தங்களில் கூட ஜெயத்தை தந்தார். கொள்ளை நோய்களுக்கெல்லாம் விலக்கி காத்து கொண்டார். அவருடைய பெரிதான கிருபை அநேக மக்களை தாங்கினது, பாதுகாத்து கொண்டது. இன்றைய நாட்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் நீதி செய்கின்றவர்களாக, பொறுமை நிதானம் உள்ளவர்களாக, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றவர்களாக, கர்த்தரை துதித்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது நாமும் நீதிமான்களாக இருக்கின்றோம். நம்முடைய கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கவும் தம்முடைய கரத்தினாலே நம்மையும் தாங்கி வழிநடத்தவும் ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற்று வாழ்வோமாக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று சொல்லியிருக்கிறபடியே ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்களும் உடைய பாதத்திலே நீதிமான்களாய் இருக்கும்படியான மாபெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.